மனசு நோகடிக்கணுங்களா அம்மா அப்படி பண்ணலாம் ஆனந்தி. நம்ம வீட்டுல இப்ப இது மட்டும் நடக்கலைன்னா இவ ராசி கட்டல, அதனாலதான் வாழை கொடுத்து வைக்கலன்னு உனக்கு பட்டம் கட்டிடுவாங்கம்மா. அப்படி ஒரு பழி உன் மேல விழுந்துச்சுன்னா காலத்துக்கு அந்த பேர் வகை வாழ விடாது. அதனால அந்த அம்மா ஆனந்தி, அம்மா நீங்க போய் புரோக்கர்ட்ட சொல்லி ஒரு நல்ல பையனை பார்க்கலாம். எதுக்குப்பா தரகட்டெல்லாம் போகணும்? ஏற்கனவே ஆனந்திய கேட்டு போனவங்க இப்ப ரெடியாத்தான் இருக்காங்க. அவங்களையே வர சொல்லிடலாம். பேச்சு கொஞ்சம் நிதானமா பண்ணலாமா? எதுக்கு இந்த அவசரம்? ஏங்க கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? இது பொம்பளை பிள்ளைங்க விஷயம். ஊர் வாயை பேச விட்டுட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதனால ஊர்க்காரங்க பேசுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். நம்ம இப்பயே போய் நான் தரட்ட பேசுறேன். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி. இவங்க அமைச்சரோட பொண்ணு தானே? ஆமாங்க, என் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. அது என்னமோ தெரியலங்க, உங்க பொண்ணோட போட்டோவை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கட்டுனா உங்க பொண்ணை தான் கட்டுவேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்குதா. கடைசியில நீங்களே போன் பண்ணி வர சொல்லிட்டீங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையங்க, அவனோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். அதனாலதான் நீங்க கூப்பிட்டதும் வர சம்மதிச்சோம். இப்ப அமைச்சரே உங்க வீட்டுல பொண்ணை கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன, பொண்ணா வர சொல்லிட்டீங்கன்னா பூ வச்சு விட்டுறலாம். சரி சரி, எல்லாரும் பேசிக்கிட்டு நான் போய் பொண்ணை கூப்பிட்டு வந்துடுறேன். அப்புறம் தம்பி நீங்க என்ன பண்றீங்க? நான் அமைச்சருக்கு பிஏவா இருக்கேங்க. ஓ நல்லது தம்பி, நல்லது. மேடம் சொல்லுங்க. ஆனந்திங்கிற பொண்ணு சார் ஐசியூல இருக்காங்க. சீக்கிரமா. ஆனந்தி எங்கடா வந்த? எம்பள உசுரோட இருக்கலா இல்ல செத்து போயிட்டாளான்னு பார்க்க வந்தியா? போடா முத வெளிய. பேச்சு கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீங்க சும்மா வாயை மூடிட்டு இருக்க. யாரு வெளிய போன்னு சொல்றல? போடா முத வெளிய. அத்தை அத்தை ஒரு நிமிஷம். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் அத்தை. ஆனந்த் இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே என் அண்ணன் ரொம்ப உடைஞ்சு போயிட்டான். இப்பவே போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லி எங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் அங்க சண்டை போட்டு வந்திருக்கான். அவனை கொஞ்சம் பார்க்க விடுங்க அத்தை. நானே பார்த்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். கார்த்தி
வா போய் பார்க்கலாம். கண்ணை திறந்து பாரு ஆனந்தி. உன் கார்த்தி வந்திருக்கேன் ஆனந்தி. ஏன்டி இப்படிலாம் பண்ண? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, எனக்கு உன் மேல இருக்கிற காதல் இன்னும் அப்படியே தாண்டி இருக்கு. எனக்கு உன் அண்ணன் மேல மட்டும் தாண்டி கோவம். என் தங்கச்சியை விட்டுட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தானே சொன்னேன்.